வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆதார் அட்டைக்கு ஒரு முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பானது மத்திய அரசு வெளியிட்டிருக்காங்க. இது என்ன அறிவிப்பு, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ இது போன்ற முக்கியமான தகவல் போடும்போது நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் ஒரு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாட்டில் வங்கி சேவை, சிம் கார்டு, பேன் கார்டு, ரேஷன் கார்டு, அரசு நலத்திட்ட உதவிகள் போன்றவற்றை பெற ஆதார் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ஆதார் எண் இல்லாமல் எதுவும் செய்ய முடியாத நிலையால் பெரும்பாலானோர் ஆதார் அட்டை நகல்களை கைகளிலேயே எடுத்துச் செல்கின்றனர். இந்நிலையில் ஆதார் அட்டைக்கான நகலை சமர்ப்பிக்காமல் QR கோடு வாயிலாக ஆவணங்களை சரிபார்க்கும் செயலியை அறிமுகப்படுத்த ஆதார் ஆணையம் முடிவு செய்துள்ளது. அதன்படி பொதுமக்களின் சுமையை குறைக்கும் வகையில் ஆதார் அட்டைகளை வழங்கும் புதை எனப்படும் இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் புதிய முடிவை எடுத்துள்ளது. இதற்காக மொபைல் போன்களில் பயன்படுத்தப்படும் புதிய செயலியை அறிமுகம் செய்யவும் திட்டமிடப்பட்டுள்ளது. குறித்த செயலியால் ஆதார் அட்டையின் நகலை கையில் வைத்திருக்க வேண்டிய அவசியமில்லை என்று கூறப்படுகிறது. ஏனெனில் QR கோடு முறையை பயன்படுத்தி செயலி வாயிலாக ஆதார் அட்டையை சரிபார்க்கும் நடைமுறை அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. இதனாலேயே பாதியாக மறைக்கப்பட்ட ஆதார் அட்டையை மின்னணு முறையில் பகிர முடியும் என்றும், ஆதாரின் 12 இலக்க எண்களுக்கு பதிலாக அந்த அட்டையில் 8 எண்கள் மறைக்கப்பட்டு கடைசி 4 எண்கள் மட்டுமே பகிரப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய முறை வாயிலாக பயோமெட்ரிக் எனப்படும் கைவிரல் ரேகை, கருவிழி படலம் சரிபார்க்கும் பணியை தவிர வேறு எந்த காரணத்துக்காகவும் ஆதார் மையத்தை பொதுமக்கள் அணுக வேண்டிய நிலை இருக்காது என்று கூறப்படுகிறது. அத்துடன் ஆதார் அட்டையில் பெயர், முகவரி உள்ளிட்ட மாற்றங்களை இனி வீட்டிலிருந்தே செய்யலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. குறித்த புதிய நடவடிக்கை மூலம் காகித பணிகளை குறைத்தல், போலி ஆவணங்களை அபாயத்தை குறைத்தல் மற்றும் குடிமக்களுக்கு செயல்முறையை விரைவுபடுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தங்கும் விடுதிகள், ரயில் டிக்கெட் பரிசோதனை, சொத்து சம்பந்தம் போன்ற நடைமுறைகளில் QR கோடு வாயிலாக ஆதார் அட்டை சரிபார்க்கப்படும் எனவும், இதனால் பல மோசடிகள் தடுக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த புதிய செயலி மற்றும் QR கோடு தொடர்பாக விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.